அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஜுல்ஃபி கிச்சன். நான் ஜுல்ஃபியா. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவை பிரியாணி தான் கிண்டுறேன். இது நான் ஏற்கனவே ஒன் டைம் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்றதுனால திரும்பவும் இன்றைக்கி செஞ்சு கேட்டாங்க வீட்டில். அதனால் நான் திரும்பவும் செஞ்சுருக்கேன். பிரியாணிக்கு என்னெல்லாம் போடுவோமோ அது எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அப்புறமா தண்ணி ரவைக்கு தக்கன அளவாக வச்சு கொதித்ததுக்கப்புறமா ரவையை கொஞ்சமாக இப்போ நான் போடுற மாதிரியே கிளறி விடணும். அப்போ தான் கட்டி இல்லாமல் அழகாக ஒன்று போல் வந்துடும். லாஸ்ட்டாக இறக்குற சமயத்தில் நெய் விட்டு 2 கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுட சுட இருக்கும் போது உங்களுக்கு உதிராக இருந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் ஆற நல்லா கையை வச்சு உதிர்த்து விட்டால் நல்லா உதிர்ந்து வர்றோம். அந்தளவுக்கு ரவை ரொம்ப உதிர திங்கவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ரவையை கிண்டி முடித்ததுமே சுட ஒரு பவுலில் எடுத்து பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே கையை வச்சு உடச்சி விட்டு சாப்பிடும்போது நல்லா உதிராக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.